Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல உருளைக்கிழங்கும் கீரையும் வச்சு சூப்பரான நல்ல ஹெல்தியான சப்ஜி பண்ண போறோம். இது வந்து சப்பாத்தி கூட அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, சாதத்தோடயும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், அதை வந்து லைட்டாக கீறி வச்சுருக்கேன், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் இருக்கும். அதே மாதிரி 5-6 பல் போல் பூண்டு, அதையும் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நான் இதில் வந்து 3 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு, அதை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இருக்க வேண்டாம், அதனால ரொம்ப சின்னதும் ஆகிட வேண்டாம். இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகணும். வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்படியே அந்த எண்ணெய் வெங்காயத்தோடய நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இதை கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளி, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து 2 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இப்போ நமக்கு தேவையில்ல, நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும், வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கீரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 150 கிராம் போல் பாலக்கீரை எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும். நான் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து வேகும்போது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் கரெக்டாக தான் வரும். 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வேணும்னா. ஒரு கட்டு வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கலந்து விடுறப்போவே அது வந்து உடனே சாஃப்ட் ஆகிரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியுது எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நம்ம இந்த மாதிரியே வச்சுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாகி இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கோங்க, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது தான் அப்படியே வந்து அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து நெய்யை ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, அப்புறமா வந்து புலாவ், சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், டடா! நம்மளோட உருளைக்கிழங்கும் கீரையும் வச்சு பண்ண சப்ஜி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.